சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய 75 வயதுல கூட தொடர்ச்சியாக அடுத்தடுத்த படங்கள்ல கமிட் ஆகி நடிச்சிட்டு இருக்காரு. இவருடைய நடிப்புல தற்போது ஜெயிலர் 2 அப்படின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு. இவருடைய நடிப்புல கடைசியாக வெளியான கூலி திரைப்படம் ஒரு சில எதிர்மறையான விமர்சனங்களை சந்தித்தாலுமே படம் வசூல்ல எந்த ஒரு குறையுமே வைக்காமல் கிட்டத்தட்ட 650 கோடிகளுக்கு மேல வசூல் செய்து மிகப்பெரிய சாதனை படைத்ததாக படத்துடைய இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவர்களே சமீபத்திய பேட்டி ஒன்றுல அதிகாரப்பூர்வமாகவுமே தெரிவித்திருந்தார். இதனடுத்து பாத்தீங்கன்னா கூலி 2 வருமா அப்படின்ற கேள்விக்கு அவரிடம் எந்த ஒரு பதிலுமே இல்ல. தற்போது ஹீரோவாக ஒரு படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் 2 திரைப்படம் கண்டிப்பாக பாத்தீங்கன்னா 1000 கோடி அடிக்கும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் திரைப்படம் ரிலீஸ் வரைக்கும் வந்து கடைசியில சென்சார் பிரச்சனையினால தற்போது வரைக்குமே இந்த திரைப்படம் தள்ளி போய் கொண்டே போகுது. படத்திற்கு ரசிகர்கள் பிரபலங்கள் அப்படின்னு பலருமே ஆதரவு கொடுத்துட்டு இருக்க வேளையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தற்போது இதற்கான பேச்சுவார்த்தையில இறங்கியிருக்காரா. சோ தளபதிக்காக சூப்பர் ஸ்டார் அவர்கள் தற்போது களமிறங்கியிருப்பது கோலிவுட் வட்டாரங்கள்ல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.